நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று தானே வந்திருக்கிறீர்கள். வெற்றி பெறுவதற்கான ரகசியத்தை நான் சொல்லிட்டு போறேன். எது நடந்தாலும் கவனமாக இரு, கவனப்படுத்திக் கொள். செக்ரட்டரி, அந்த ஸ்கூலினுடைய செக்ரட்டரி வந்து அந்த ஸ்கூல் சில்ட்ரன் கிட்ட சொல்றார், 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிரு, அப்புறம் ஜெயிச்சிடலாம்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், ஜெயிக்க தானே போற, ஏன் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும், இஷ்டப்பட்டு படிச்சு ஜெயிச்சு வர விஷயம் தானே, அணுகுமுறை தானே. யாகாவராயினும் நாகாக்க, சூப்பர்ல அது. எவனா இருந்தாலும் நாக்க காப்பாத்திக்க. வள்ளுவன் சொல்லிட்டார். திரும்பி நம்ம ஆள் கேட்டான், காவாக்கால், அது ஒரு கொஸ்டின் இருக்காங்க. சரி, ஒழுக்கமா இல்லைனா பதில் சொல்லணும்ல. சோகா அப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அதே சொல்லினால் நீ தாழ்ச்சி உருவாய். இதுதான் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. இப்ப நீ நினைக்கிற விஷயம் தான் சரின்னு இப்ப தெரியும் உனக்கு, ஒரு 10 வருஷம் கழிச்சு அது தப்புன்னு தெரியும். அதனால இந்த வயசுல எதுவும் முடிவு செய்யாத. உனக்கு வாழ்க்கை பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டே போகும். அதற்கு தயாரான ஒரு பாத்திரமாக உன்னை நீ வைத்திரு. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, பாத்திரத்தை பெருசா வச்சிரு குழந்தைகளை. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரே வழி இந்த தாய் உனக்கு சொல்லி தருகிறேன். ஸ்டே அலர்ட். எப்பவுமே அலர்ட்டா இரு. எந்த விஷயத்தையும் பரவாயில்ல பாத்துக்கலாம் நாளைக்கு, நோ, ஸ்டே அலர்ட். அப்பொழுது விஷயங்கள் உனக்கு புதிதாக புரிந்து போகும். நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னை யாராவது அவமானப்படுத்தினா பதிலே பேசாது, பார்த்து வச்சுக்கோ. வாழ்க்கை வாய்ப்பை தரும், அப்போ பதில் சொல்லு. நான் எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா அந்த டீச்சருக்கு? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதானே பதில் சொல்ல முடியும். யாரோ நீ சாதாரணமானவனாக நினைக்கிறாய், நான் சாதாரணமானவள் இல்லை என்று என் செயல் தானே செயல்படுத்தி காட்டும். சொல் போதுமா? இல்லையே. அதனால தானே சின்னப்பன் ஐயா வந்து சொன்னார், சொல் போதாது செயல்படுத்துங்கள், எனக்கு பேச தெரியாது, நான் செயல்படுத்துகின்றவன். சின்னப்பன் சார் சொன்னாரா இல்லையா? செயல்படுத்துவது, நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு அப்சர்வேஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன். ஒண்ணும் இல்ல. இப்ப நான் பேச ஆரம்பிக்கும் போது இந்த முன்னால இருக்கிற ஒரு அண்ணன் எழுந்திருச்சு போய் அந்த உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அண்ணன் கிட்ட பேசுறேன். 5 பேரை கவனிச்சேன், நீங்க எல்லாருமே அவங்கள தான் கவனிச்சிட்டு இருந்தீங்க. இதற்கு பெயர் தான் கவனச்சிதறல். உங்களுக்கு அவங்க 2 பேரும் என்ன பேசினான்னு தெரிஞ்சுதா? அப்ப ஏன் கவனிச்சிட்டு இருந்த? அதுக்கு வந்த எதற்கு வருகிறோமோ அந்த வேலையை நாம் செய்வதே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் குற்றாலத்துல குளிக்க போயிருந்தேன். தென்காசியில மீட்டிங், சூப்பரா தப்ப தப்பன்னு தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு. என் தோழிகளும் நானும் போய் குளிக்கலாம் நிற்கும் போது 4 பசங்க ஓடி வந்தாங்க. தள்ளி நின்னுட்டோம். 4 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்தானோ, குளிக்காம போயிட்டாங்க. என்ன பண்ண போற அந்த செல்ஃபியை வச்சுக்கிட்டு நீ? பல நேரங்களில் நமக்கு வாழ்க்கை பார்க்கவே தெரியல. பாருங்க, நான் ஒரு குறள் வாசிக்கிறேன். தோன்றீர் அக்திலார், என்ன அர்த்தம்? பிறந்தால் புகழோடு பிறக்க வேண்டும், இல்லை என்றால் பிறக்காமல் இருப்பது நன்று. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது என் கையில இருக்குதா? அப்ப குறள் அப்படி சொல்வாரா? தாத்தா அப்படி சொல்வாரா? அப்படி சொன்னா அது குறளா? எப்படி? எங்க அம்மா அப்பாவுக்கு நான் பிறந்ததே எனக்கு தெரியாது. எனக்கு எப்ப தெரியும்? ஒரு 6 வயசு 7 வயசு ஆன அப்புறமா தான் நான் பிறந்திருக்கிறேன், நான் இருக்கிறேனே எனக்கு தெரியும். தோன்றீர் புகழோடு தோன்றுகிறேன்னா எப்படி? சரி, நான் பிறக்கல, நான் முடிவு பண்றேன், அது என் கையில இருக்குது. அப்ப அவர் சொல்றார், என்ன நான் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கூட கிடையாது. நீங்க பரிமேலழகர் படிங்க, மயிலைநாதர் படிங்க, மணக்குடவர் படிங்க, ஏன் நீங்க இப்ப மூவா படிங்க, இப்ப இருக்கிற கலைஞர் உரை படிங்க, சாலமன் பாப்பையா வரைக்கும் படிங்க, டாக்டர் பொற்கோ எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. ஒரு குறளினுடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. ஏன் தெரியுமா? 2500 வருஷத்துக்கு முன்னால் எழுதின 1330 குறளை 2500 வருஷம் கழிச்சோ இன்னைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில படிச்ச பத்திரிக்கை நாளைக்கு படிக்க மாட்டோம்ல. காலம் காலமா ஒரே குறள் தான் படிச்சுட்டே இருக்கோம்னா என்ன அர்த்தம்? தேவை இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படி போய் சொல்லாதே. தோன்றிருப்பு என்ன தெரியுமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் உங்க முன்னால வந்து நின்று இருக்கேன். இதோ அந்த திரையில் நான் தோன்றி இருக்கிறேன். வள்ளுவன் சொல்கிறான், புகழ் புரிவதாக இருந்தால் தோன்று, இல்லை என்றால் கம்முன்னு உட்கார்ந்துகிட்டு. பழிக்காக தோன்றி விடாதே. குற்றம் செய்துவிட்டு முன்னால் இருக்கின்றவர்கள் பழித்து சொல்லுகின்ற அளவிற்கு உன்னை நீ சமூகத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாதே. சமூகத்திற்கு முன்னால் நீ வந்து நிற்க வேண்டும் என்றால் புகழ் புரிந்து வந்து நில், இல்லை என்றால் சமூகத்திற்கு முன் வந்து உன் முகத்தை காட்டாதே என்று சொல்லுகிறான் வள்ளுவன். வாய்ப்பு நம் கையில் இருக்கிறது, நம் கையில் நம் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. 15 வயது உனக்கு, இன்னும் 2 வருஷம் இருக்கு. உங்ககிட்ட இப்படிதான் சொல்லுவாங்க, நம்பாத. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சொன்னாங்க, 10ஆம் கிளாஸ் மட்டும் பாஸ் பண்ணிடு சொன்னீங்களா? அதை மட்டும் பாஸ். அப்புறம் 11th வாடி, அப்போ சொல்லுவோம்ல, +2 மட்டும் பாஸ் பண்ணிடு, அதுக்கப்புறம் வா நான் காலேஜ்ல உட்கார்ந்திருப்பேன்.
நான் தான் அட்மிஷன் பிஆர்ஓ. அப்புறமா நாங்க சொல்லுவோம், இந்த பல்கலைக்கழகத்து பட்டம் மட்டும் வாங்கிடு. பல்கலைக்கழகத்து பட்டம் வாங்கினதுக்கு அப்புறமா கேட்டு பாரு அவங்ககிட்ட, வாழ்க்கை என்பது உனக்கு தினம் தினம் தேர்வு வைக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என் குழந்தைய. அதற்கான ஆரம்ப வாயிலில் நிற்கிறாய், கதவு திறந்து உள்ள போயிடு, அவ்வளவுதான், உதிர்ந்துடாத. இன்னொரு விஷயம் சொல்லவா, ரொம்ப மனசால சொல்றேன். நானோ சின்னப்பன் சாரோ, இங்க இருக்க பாண்டியன் சாரோ, இல்லனா நம்முடைய பாலசுப்ரமணியம் சாரோ, யாரா இருந்தாலும் சரி, நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பு எங்களிடத்தில் இல்லை. எங்களுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துவதற்கு ஒன்னே ஒண்ணு நடத்துவாங்க பாரு, மாசத்துக்கு ஒரு அசம்பிளி. ஏன் சார் 15 நிமிஷத்துல முடிப்பாங்க? எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது என்றால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். நீங்க ஒரு கேள்வி கேட்கிறான், திருப்பி அந்த டீச்சர் அந்த பையனை ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அந்த பையன் கொஞ்சம் மிரள்றான். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இந்த கேள்வி என்னன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அவனுக்கு உண்மையாவே அதுல கேள்வி இருக்குது, ஆனா அந்த கேள்வியை கேட்க அவனுக்கு தெரியல. அது பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு, பின்னால இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கேட்டாங்க, அது எழுந்திருச்சு நின்று கடகடன் பேசுது. நான் இந்த பையனை பார்க்கறேன், அவன் மிரண்டு போய் நிக்கிறான். அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. நான் அந்த பையனுக்கு என்ன சொல்லுவேன்னா, உனக்கு ஒரு கொஸ்டின் வந்துருச்சுல, உனக்கு அதுக்கு தெளிவு கிடைக்கல, நீ கேட்ட கொஸ்டின் தப்பு அப்படிங்கறதையாவது புரிஞ்சுட்டு உட்காரு. ஏன் திட்டாங்கன்னு தெரியாம உட்காராதேங்கிற நான். அந்த விஷயமே தப்பு, ஆமா நான் இப்படி இப்படி கேட்டிருந்திருக்கணும், அப்படி இல்லையா, ஓ இதுக்கான விஷயம் இதுவா, இதைத்தான் இவங்க இப்படி சொல்றாங்க. டீச்சர்னா அப்படிதான் லாங்குவேஜ் இருக்கும். டீச்சர் அப்படிதான். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். இப்படிதான் பேசுவாங்க அவங்க. ஆனா நீ என்ன பண்ணணும்னா, உஷாரா அந்த கேள்விகளை கேட்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எப்படி கேட்கணும்னு சொல்றேன். எங்க அவன் கொஸ்டின் கேட்டவன் நீ தானே, உட்கார். நான் இப்போ உனக்கு சொல்லி தர போறேன். உனக்கு உண்மையா அந்த கொஸ்டின் இருக்கு தானே? கிளியர் ஆயிடுச்சா? அது கிளியர் ஆகாம போவீங்க குழந்தைகளே. எதுக்கு இந்த கூட்டம்ங்கிறீங்க? எங்கள் பெருமைக்காக அல்ல, உனக்கு எந்த கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதிலை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுகள். நாங்க படிச்சிருக்கிறதே அதுக்குதான். சரியா டீச்சர்? டீச்சர் நான் பிஎட் பண்ணிருக்கேன் டீச்சர், ரெகுலர்ல. இங்க பாரு, நான் யாரு சும்மா சொல்லு, நான் யாரு? பேரை சொன்ன பேராசிரியர், அதெல்லாம் விடு. இங்க யாரு? சூப்பரு. அது என்னது? நான் யார் இங்கிலீஷ்ல சொல்லு. அது என்னது? ரெண்டும் ஒண்ணா? அது வேற நான் வேற தானே? சரி ஓகே. இது என்னது? உண்மையாவா? பிசிக்ஸ் சார் வந்திருக்கார். சுபையர் சார் ஒரு பேச்சுல அவர் ஒரு டயலாக் சொன்னார் தெரியுமா? ஆக்சுவலா அந்த மேல இருக்கிற ஜெனரேஷன் இருக்கிறோம்ல, நாங்கெல்லாம் விசில் அடிச்சு கை தட்டுற டயலாக் அது. ஆனா உங்க யாருக்குமே, நான் உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கு அது என்னன்னே தெரியல. தெரிஞ்சுதா? அவங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல சார்? எனக்கு தெரியும் அதுங்களுக்கு தெரியாதுன்னு. அவங்களுக்கு திருவிளையாடல்னா தனுஷ் நடிச்சதானா தெரியுமே தவிர, அவங்களுக்கு சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் தெரியாது. நீங்க சொன்ன டயலாக், சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் என்று அவர் பேசிய அந்த டயலாக் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. அது இந்த ஜெனரேஷனுக்கு உங்களுக்கானது இல்ல, போய் சேரல, நாங்க கொண்டு போய் சேர்க்கல. 30 வருஷமா பேசுறேன், தெரியுமா? தெரியணும். தெரியாது எனக்கு. நேரா வந்து பக்கத்துல உட்கார்ந்தேன், சார் சுரேஷ் சார் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார் ஒரு டவுட் சார். என்னமா பேசுறமா நீ? என்ன புகழ்மா உனக்கு? என்ன தமிழ்மா உனக்கு? எல்லாம் சொன்னார். சார் ஒரு டவுட் சார். என்னம்மா? பேராசிரியருக்கு டவுட்டா? இருக்கு சார். எனக்கு முன்னால கருப்பா ஏதோ ஒன்று வைப்பாங்க சார், இப்ப நான் பேச போனா. அப்படிலாம் ஒண்ணு வைக்க மாட்டாங்களே, அது கொஞ்சம் பதட்டமா இருக்கும் சார். அதெல்லாம் ஒண்ணு வைக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், எதை சொல்றீங்க நீங்க? இல்ல சார், அதுக்கு கொண்டெல்லாம் போட்டு வைப்பாங்க சார். எதுக்குமே டென்ஷன் ஆகாத பாண்டியன், சுபையா பாண்டியன் சார், கொஞ்சம் டென்ஷன் ஆகாது. எதை சொல்ற நீ? சார் அது வச்சாதான் சார் பேச்சே வருது. மைக்க சொல்றியா? ஆமா சார். என்ன விஷயம்? அது ஏன் சார் வைக்கிறாங்க? அது எப்படி சார்? தெரியல சார் எனக்கு. எதுக்குமே டென்ஷன் ஆகாத சுபையா சார். டென்ஷன் மைக்னா என்னன்னு தெரியாது உனக்கு? இத்தனை பிள்ளைங்களுக்கு பேசுறதுக்காக வந்து கடி முட்டாள் பெண்ணே அப்படின்னு எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார். நான் கத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். பல இடங்களில் நாம் தோற்கிற இடம் எது தெரியுமா? இவங்க நம்மள திட்டிடுவாங்களோ, இது 9th ஸ்டாண்டர்ட்ல நீ தெரிஞ்சிருக்கணும். 10th வரது கூட தெரியல, மார்ச் மாசம் எக்ஸாம் இருக்கு, இன்னுமா தெரியல. சொல்லி கொடு. கிண்டல் பண்றியா? கிண்டல்லாம் பண்ணல, சொல்லி கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன், சொல்லி கொடு. அம்மா அப்பா கூட்டு வா, கூட்டிட்டு வரேன், சொல்லி கொடு. எக்ஸாம் எழுத விடாத, சொல்லி கொடு. கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன்.
கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், கற்றலில் இருந்து இந்த வகுப்பறையில் இருந்து கற்றலை சாத்தியப்படுத்தாமல் நான் வெளியே போக மாட்டேன் என்று சொல்லி எந்த ஒரு குழந்தை வகுப்பறையில் நடக்கின்ற விஷயத்தை முழுமையாக கற்றுக்கொள்கிறதோ அது ஜெயிக்கிறது.